எல்லாம் மாறிடுச்சு. ஆனா இது மட்டும் இன்னும் மாறல அப்படிங்கிற மாரி நேத்து ஒரு சம்பவத்த பார்த்தேன். நேத்து காலைல ஒரு முக்கியமான விஷயமா தஞ்சாவூர் போயிருந்தேன். காலையில 9 மணி பீக் ஹவர்ஸ்ல பஸ் படிக்கட்டுல நின்னுகிட்டு ஒரு 5, 6 பசங்க அப்படியே தூங்கிக்கிட்டு வராங்க. பீக் ஹவர்ஸ்ல இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தவற நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம். சைடுல அத இன்னொரு பஸ் ஓவர்டேக் பண்ணி போகுது. இவங்க ஓரமா ஒதுங்குறதுக்காக ஒதுங்கும் பொழுது ஒரு கரண்ட் கம்பத்துல மோதுனா என்ன ஆகுறது? ரோட்ல ஒரு பாட் ஹோல் இருக்கு, ஒரு குழி இருக்கு. இந்த குழியில இறக்கி ஏத்தும் போது பேலன்ஸ் மிஸ் ஆயி இந்த பசங்க விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? சடனா ஒரு பிரேக் போட்டா அப்படியே அவங்க கொலாப்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இவ்வளோ ஒரு ரிஸ்கான பயணம் தேவையா? இதுதான் பீக் ஹவர்ஸ் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்றாங்க. 9 மணிக்கு பீக் ஹவர்ஸ்ல பஸ் கூட்டமா தான் இருக்கும்னு நமக்கு தெரியும் பொழுது, 1 மணி நேரம் சீக்கிரமா எந்திரிச்சு அதுக்கு முன்னாடி பஸ்லயே போனா என்ன? 9 மணி காலேஜ் அப்படின்னா கரெக்ட்டா 9 மணி காலேஜ் வாசல்ல நிக்கிற பஸ்ல தான் போகணுமா? கேரளால நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்கேன். எல்லா கவர்மெண்ட் பஸ்லயுமே கதவு வச்சிருப்பாங்க. கதவு கண்டிப்பா க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும் டிராவல் பண்ணும்போது அப்படின்னு அங்க சட்டமே ஏற்றிட்டாங்க. அது மாரி நம்ம பண்ணா என்ன? படிக்கட்டுல இவ்வளோ பசங்க ஏறி தொங்கிட்டு வராங்கல்ல. டிரைவரும் கண்டக்டரும் வந்து, "நீங்க முதல்ல இறங்குங்க. நீங்க இறங்குனா தான் நான் வண்டி எடுப்பேன்" நிப்பாட்டுனாங்கன்னா, பஸ்ல இருக்கிற மத்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் அவங்கள திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. "நீ முதல்ல இறங்கு. உங்களால எங்களுக்கு வேலை கெட்டு போகுது. டைம் ஆகுது இறங்குன்னு" சொன்னாங்கன்னா, அந்த பசங்க ஆட்டோமேட்டிக்கா இறங்கிற போறாங்க. 2 நாள் காலேஜுக்கோ, ஆஃபீஸ்க்கோ லேட் அட்டெண்டன்ஸ் போட்டாங்கன்னா, 3வது நாள் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு முந்தின பஸ்லயே ஏறி போயிற போறாங்க. பொங்கல் சிறப்பு பேருந்து, தீபாவளி சிறப்பு பேருந்துங்கிற மாரி, இந்த பீக் ஹவர்ஸ்க்குன்னு கொஞ்சம் சிறப்பு பேருந்தும் கவர்மெண்ட் இயக்கலாம். தப்பே கிடையாது.